என்னை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு நான் எழுந்தருளினேன். நீ போய் இப்படி படுத்து கிடக்கிறியப்பா, நீ எழும்பு, என்னுடைய வேலையை பார் என்று சொல்லி கர்த்தர் தட்டி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதுல எழுதி இருக்கு பாருங்க, ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ அப்படின்னு எழுதி இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா ராகாப்புன்னா உடனே நமக்கு தெரிஞ்சது ராகாப் யாரு? அந்த பெண்ணு தான். ராகாப் என்பது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்த அந்த வேசியாகிய அந்த தாயார் பாருங்க. அந்த ஆகவே நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அந்த விபச்சார ஆவியை குறித்து எழுதி இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி நான் நிறைய நேரம் யோசித்து இருக்கிறேன். ஆனா காலப்போக்கில் அது என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த ராகாப் என்பது எகிப்தினுடைய தெய்வம். இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற ராகாப் என்பது எகிப்தினுடைய தெய்வம். அருமையானவர்களே, எகிப்து என்பது எதை குறிக்கிறது என்றால் உலகம். எகிப்து என்பது என்ன? உலகம். பார்வோன் என்பவன் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுக்கு, பிசாசுக்கு ஒப்பினையானவன். அருமையானவர்களே, அந்த எகிப்தியர் வழிபட்ட தெய்வத்தினுடைய பெயர் ராகாப். இந்த ராகாப் எப்படி இருக்கும்னா, அதனுடைய தலை முதல்ல மாதிரி இருக்கும். தலை எப்படி இருக்குமா? முதல்ல மாதிரி இருக்கும். சரியா? முதல்ல மாதிரி இருக்கும். அதனுடைய உடம்பு, அதனுடைய வால் எல்லாம் எப்படி இருக்கும்னா வலு சர்ப்பத்தை போல இருக்கும். அதை லிவ்யாதான் அப்படின்னு அழைப்பார்கள். அருமையானவர்களே, இந்த ரூபத்தில் காணப்பட்ட அந்த தெய்வத்தை தான் எகிப்தியர் அந்த ஆரம்ப நாட்களிலே மிக அதிகமாக ஏசியன் டேஸ்ல வந்து அந்த பழங்காலத்திலே அவர்கள் தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள். இந்த ராகாப்பினுடைய ஆவி என்ன செய்யும்னா, அது தண்ணீரின் மேல் அதிகாரம் கொண்டதாக காணப்பட்டது. அருமையானவர்களே, எகிப்தியரை மிக அதிகமாக அது செழிப்புக்குள்ளாக்கி தேவ ஜனத்தை கொடுமையாக நடத்தினது ராகாப் என்கிறதான அசுத்த ஆவிகள். நான் இந்த காலை வேளையில கூட, இந்த பகல் நேரத்தில் இந்த ராகாப் என்கிறதான அசுத்த ஆவியை நம்முடைய வாழ்க்கை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு சில காரியங்களை, இந்த அசுத்தாவி என்ன செய்தது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்தது, அப்படி செய்கிறது என்பதை காண்பித்து நான் அதை அப்படியே நான் ஜெபமாக நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, நான் செய்தி கொடுக்க வரல, உங்க கூட இணைந்து நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உங்க வாய் உட்கார்ந்து இருக்க கூடாது. நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உங்க வாய் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆண்டவரை துதித்து கொண்டோ இல்லாவிட்டால் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டோ தேவனோடு கூட உறவாடி கொண்டோ நம்முடைய உள்ளந்திரியங்கள் அவரோடு கூட கனெக்டடா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, தேவ பிள்ளைகள், தேவ ஜனம், கர்த்தருடைய தாசர்கள் ஊழியம் செய்யும் பொழுது நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை மாறணும். சரியா? வந்த வண்ணமா அந்த கேட்டை விட்டு தாண்டி போறப்போ வந்த வண்ணமாகவே நம்ம பெயரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தமது ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சரி, போகட்டும். பாருங்க, டைம் இல்லை, அதனால வேகமா நான் போக விரும்புறேன். இந்த ராகாப் என்கிறதான அசுத்த ஆவி அந்த நாட்களிலே என்ன காரியங்களை செய்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதில் எழுதி இருக்கிறது, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். பாருங்க, இந்த ராகாப்பினுடைய ஆவி முதல்ல செயல்பட்ட விதம் என்ன தெரியுமா? ராகாப்பினுடைய ஆவி முதல்ல செயல்பட்ட விதம் என்னன்னா,
கிறிஸ்தவ மிஷனரிகள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு காரியமாக இருக்கட்டும், அவைகளெல்லாம் தோன்றப்பட்டதினுடைய நோக்கத்தை அறியாத ஒரு ஜனக்கூட்டம் எழும்பி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் செய்து வந்த ஒவ்வொரு காலமாக தங்களுடைய மிஷனரி பணிகளை எல்லாம் செய்து வந்து தியாகமாக தங்களுடைய ஜீவனையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தங்களுடைய ஜீவனை கோதுமை மணியாக விதைக்க ஒப்பு கொடுத்த ஜனங்களுடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகளினுடைய காரியங்களை எல்லாம் மறந்து போனதை நாம் இந்த நாட்களில் காண முடிகின்றது. பாருங்க, வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சத்துரு இந்த ராகாப்பின் ஆவி முதல்ல என்ன செய்தது என்றால் அங்கே தூண்டி விட்டது இந்த ஜனத்தை குறித்த ஒரு உபாயம் பண்ணணும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா என்ன அரசாங்க ஆணையா இருந்தாலும் யாரை டார்கெட் பண்ணுது? தேவ ஜனத்தை டார்கெட் பண்ணும்படியாக உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கலாம், எப்படி இவர்களுடைய காரியத்தை நம்ம முடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ ஜனத்தை குறித்து உண்டான ஒரு பயத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய பாதிப்புகள் வருவதற்கு காரணம் என்னன்னா, ஐயோ எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவங்க பெருகுகிறார்கள். அப்போ அவர்களை அழிக்கும்படியாக ஒடுக்கும்படியாக சத்துரு என்ன பண்றான்? ஒரு பயத்தை ஆளுகை செய்கின்ற அதிகாரிகளுக்கு கொடுக்கிறான். அன்றைக்கு பார்வோனுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட பயத்தை போல இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்குள்ளாக அந்த பயத்தை விதைக்கிறான் சத்துரு. இப்ப நம்ம ஒரு ஜெபம் பண்ண போறோம். என்னன்னா, ஆண்டவரே தேவ ஜனத்தை குறித்து தேவையில்லாத பயத்தை தூண்டி விடுகின்ற பொல்லாத ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் கூட அமைதியா இருக்க கூடாது. அண்ணன் தயவு செய்து வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அக்கா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் ஆவியில நிறைந்து ஜெபிப்போம். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை ஆளுகை செய்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்க உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது எதுவோ அது தடைபடாது. ஒரு விஷயம் எங்கள் மத்தியிலே தேவரீர் எழுந்தருளுவீராக, உங்க வல்லமை இறங்குவதாக. தேவ ஜனத்தை குறித்து ஆண்டவரே, சபையை குறித்து, கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை குறித்து ஆண்டவரே தேவையில்லாத பயத்தை, தேவையில்லாத அச்சத்தை, குழப்பத்தை கொடுக்கின்ற ஆண்டவரே அப்படி கொடுக்கும்படியாக அதிகாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரை தூண்டி விடுகின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தகப்பனை தூண்டி விடுகின்ற அந்த சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு எரிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காரணம் இல்லாதவைகள் எல்லாம் தூண்டி விடுகின்ற எல்லா போராட்டத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விஸ்தாரத்தை கெடுக்கும்படியாக ஆண்டவரே அதற்குரிய பயத்தையும் அச்சத்தையும் குழப்பத்தையும் கொடுக்கின்ற அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தூண்டி விடுகின்ற எல்லா அந்தகார வல்லமைகள் இந்த ராகாபின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே பட்சிக்கப்படுவதாக, பட்சிக்கப்படுவதாக. அக்கினி விழுவதாக, அக்கினி விழுவதாக. நெருப்பு பாய்வதாக, நெருப்பு பாய்வதாக, நெருப்பு பாய்வதாக, நெருப்பு பாய்வதாக. தேவ மகிமை அத்தனை விஷயங்களிலும் இறங்கட்டும். சாத்தானுடைய எல்லா திட்டங்கள் எல்லாம் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே கர்த்தருடைய அபிஷேக வல்லமை ஒவ்வொருவர் மீது பலமாய் இறங்குவதாக, ஒவ்வொருவர் மீது பலமாய் இறங்குவதாக, ஒவ்வொருவர் மீது பலமாய் இறங்குவதாக. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே ஆளுகை செய்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே நாட்டினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் நிர்ணயம் செய்கின்ற ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. எல்லா அசுத்தாவின் தொடர்புகள் கர்த்தருடைய மகிமையினால் பட்சிக்கப்படுவதாக. நெருப்பு இறங்கட்டும், நெருப்பு இறங்கட்டும். பரலோகத்தின் தேவனுடைய மகிமை பலமாய் இறங்கட்டும். பரலோகத்தின் ராஜாதி ராஜாவினுடைய திரு பிரசன்னம் பலமாய் இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இரண்டாவதாக
இந்த ஆவி என்ன தெரியுமா செய்தது? வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பிக்தாம், ராமசேஸ் என்னும் பண்டக சாலைகளை கட்டினார்கள். ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பாருங்க, இந்த சாத்தானுடைய தந்திரம் என்ன பண்ணுவோம்னா, தேவ ஜனத்தை குறித்து எரிச்சலை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். நம்முடைய வளர்ச்சியை குறித்து எரிச்சல் உண்டாகி கொண்டே இருக்கும். ஐயோ, இவங்க இப்படி வளர்றாங்களே, இப்படி வளர்றாங்களே. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். வளர்ச்சிக்கு விரோதமாய் எரிச்சலை உண்டாக்குகிற பொறாமை, எல்லா கசப்பை விதைக்கிற அசுத்த ஆவிகள். இது உடனே என்ன பண்ணுது? ஆளோட்டிகளை நியமிக்கிறது. ஆளோட்டிகளை, தேவ ஜனத்தை கடினமாய் நடத்தும்படிக்கு ஆளோட்டிகளை நியமிக்கிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்காக தேவனால நியமிக்கப்பட்ட தூதர்கள் நமக்கு உண்டு. அதனால தான் பைபிள்ல ஆண்டவராகிய இயேசு கூறினார், இந்த சிறியவரில் ஒருவரையும் நீங்க அற்பமா எண்ணாதிருங்க, ஏனெனில் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அனுதினமும் பிதாவினுடைய சமூகத்தில் அவரை தரிசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. நம்மை குறித்து உண்டான ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் டெய்லி எங்க போயிட்டு இருக்கு? பிதாவினுடைய சமூகத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறது. அதே போல சாத்தான் என்ன பண்றான்னா, அவனுடைய ஏஜென்ட்டை நிறுத்துறான். அதனால தான் பைபிள்ல எழுதியிருக்கு, நீங்க வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இரவு பகலாக அவன் குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னு சொல்லி பைபிள்ல எழுதியிருக்கு. சாத்தானுடைய வேலை என்னன்னா, இரவு பகலாக குற்றம் சாட்டுகிறவன். அது அவனுடைய தந்திரம், அது அவனுடைய தந்திரம். பாருங்க, இந்த சத்துரு என்ன பண்ணுவான்னா, தேவ ஜனத்தை முடக்கும்படியாக கொஞ்சம் அதிகமான பலமான அசுத்த ஆவிகளை எப்படியாவது தேவ ஜனத்தை அழிப்பதற்காக அவன் செயல்படுத்தி அவன் என்ன செய்வான்? ஆளுகை செய்ய வைப்பான். ஏதாவது ஒரு ரூபத்தில் கடந்து வர வைப்பான். அருமையானவர்களே, கடந்த நாட்கள்ல ஒரு நன்றாக ஊழியம் செய்கின்ற ஒரு போதகருடைய மனைவி சிக்காயிட்டாங்க. சிக்கான உடனே நான் அவர்களுக்காக ஜெபிக்க நேர்ந்தது. ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிட்டாங்க. ஜெபிக்க நேர்ந்த பொழுது அந்த அருமையான ஐயாவும் சரி அம்மாவும் சரி நன்றாக கர்த்தருக்காக எழும்பக்கூடியவர்கள், நன்றாக ஊழியம் செய்து வருகிறவர்கள். பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு விரோதமாக மாந்திரீகத்தை மாற்றி வச்சு அந்த சத்துரு என்ன செய்தது என்றால், அந்த தாயாரை அப்படி பலவீனப்படுத்தி ஒடுக்கி விட்டது. பிறகு ஜெபிக்கும் பொழுது அந்த அசுத்தாவி வெளியே வர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் நான் யோசித்து பார்த்தேன், ஒரு தேவ பிள்ளையை முடக்குவதற்கு சத்துரு என்ன பண்றான்? இன்னும் அதிகமான பலவான்களை, இன்னும் அதிகமான வேதனையை கொடுக்கும்படியான சாத்தானுடைய சேனையை அவன் நியமிக்கிறான். எப்படியாவது நம்ம கஷ்டப்படணும், எப்படியாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவானவைகளை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி சத்துரு முயற்சிகளை எடுக்கிறதை நாம் காண முடிகின்றது. இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே, எனக்கு விரோதமாக சாத்தானால நியமிக்கப்பட்ட எல்லா ஏஜென்ட் மேல கர்த்தருடைய அக்கினி விழுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த அந்தகார வல்லமைகள் என்ன செய்யும்னா, நம்ம எதை செய்யணுமோ அதை செய்ய விடாம தடை பண்ணும். கடந்த ஒரு 8 மாதத்துக்கு முன்பதாக எனக்கு ஒரு நாள் ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு ஊழியத்துக்காக கடந்து செல்கிறேன். ஒரு பெரிய சபையாக இருக்கிறது. அங்கே ஊழியம் செய்ய கடந்து செல்வதை போல நான் பார்த்தேன். ஆனால் நான் ஒரு ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். ஜனங்கள் இதை போல அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆவியானவருடைய மகிமை சபையை மூடி இருக்கிறது. ஒன்று மட்டும் தெரியுது, நான் அங்க போய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது ஆவியானவர் பலமாய் ஜனங்கள் மீது இறங்கி வருவார். அது மட்டும் எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆனா நான் இங்க ரெடி ஆகிறேன், என்னால ரெடி ஆக முடியல.
ரெடியாக முடியல. எவ்வளவோ ஒவ்வொரு காரியமாக நான் செய்து 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 ஐயோ ஜனங்கள் காத்து இருக்கிறாங்களே நம்ம போகணுமே, ஐயோ டைம் ஆயிட்ட, பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரம் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி நான் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கேன். கிளாக்ல டைம் அப்படியே வேகமா போயிட்டே இருக்கு, டைம் வேகமா சுத்திக்கிட்டே இருக்கு. நான் அதை பார்க்கிறேன், ஐயோ நேரம் ஆகுது. கடைசி வரைக்கும் என்னால புறப்பட முடியல. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்னால முடியாம நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ ஆண்டவரே என்னால முடியல அப்படின்னு சொல்லி நான் எதை செய்யணுமோ அதை என்னால செய்ய முடியல அப்படின்னு நான் கதறின பொழுது ஒரு சத்தம் கேட்டது, பலவானை முந்தி கட்டு. கட்டுன உடனே டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது, நான் பார்த்தது கனவு. கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்காரு, இருதயம் டப டபன்னு அடிக்கி. ஓ கனவு தானா இது? ஹல்லேலூயா. பிறகு நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த அசுத்த ஆவிகளை எல்லாம் கட்டி ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகள், எனக்கு விரோதமாக நியமிக்கப்பட்ட சாத்தானுடைய ஏஜென்ட் எல்லாம் செயலற்று போவானாக. இயேசுவின் ரத்தத்தினாலே சாத்தானுடைய பிளான்ஸ் எல்லாம் ஒட்டையட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு ஒரு 2 வாரங்களுக்கு பிறகு நான் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு நான் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே போய் பார்த்த பொழுதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, நான் கனவுல பார்த்த அதே ஸ்ட்ரக்சர், அதே ஜனக்கூட்டம், அதே போலவே அப்படியே இருந்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அன்றைக்கு ஆவியானவர் பலமாய் மூடி தேவன் தமது மகத்துவத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்ய முடியாதபடிக்கு நம்மை முடக்குவது சத்ருவினுடைய பிளான். அதுக்காக சத்ரு என்ன பண்ணுவான்னா, அவனுடைய ஏஜென்ட்டை கண்காணியாக நமக்கு வைப்பான், ஆளோட்டிகளாக வைப்பான். நம்ம மேல துரைத்தனம் பண்ணுகிற அசுத்த ஆவிகளை அவன் செயல்படுத்துவான். அருமையானவர்களே, அந்த பலவான நம்ம என்ன பண்ணணும்? முந்தி கட்டணும். இந்த ராகாபினுடைய வேலை இந்த வேலை. ஹல்லேலூயா. அன்றைக்கு தேவ ஜனத்தை செயல்பட முடியாதபடிக்கு ஆளோட்டிகள் மூலமாக அழுத்தத்தை கொடுத்த அசுத்த ஆவிகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எதை செய்யணுமோ அதை செய்ய முடியாதபடிக்கு தடுமாற பண்ணி நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தெல்லாம் விரயமாக்குகிறத நம்ம பார்க்க முடிகின்றது. இப்போ நம்ம ஒரு ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம்? எனக்கு விரோதமாக எழும்பப்பட்ட எல்லா சத்ருவினுடைய கையெழுத்துக்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. பயங்கரமான அபிஷேகம் இறங்க போகுது, பயங்கரமான வல்லமை இறங்குது. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் பலமாய் மூடுவதாக. தேவனுடைய ஆவியின் வல்லமை மிக பலமாய் இறங்குவதாக. கர்த்தரின் ஆவியானவர் மிக வல்லமையாய் இறங்குவாராக. தேவ பிரசன்னம் அத்தனை பேரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அத்தனை பேரை மூடுவதாக. எங்களுக்கு விரோதமாக, எங்கள் இரத்த சம்பந்தமானவர்களுக்கு விரோதமாக, எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, எங்களுடைய சபைக்கு விரோதமாக ஆண்டவரே சாத்தானாலே நியமிக்கப்பட்ட அவனுடைய சேனைகள் எல்லாம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய மகிமையினாலே எரிந்து சாம்பலாவதாக. அவைகள் எல்லாம் சிதறுண்டு போவதாக. நெருப்பு இறங்கட்டும். நெருப்பு அக்கினியாய் பற்றி பிடிப்பதாக. ரபல கபதர பலபா ரபல படனமா ஷபரபல கதரபா ரகதர பியாதர பல கடனமா மகபந்தர பந்தர கத்தர பியாதர. ஹல்லேலூயா. ஆவியில போராடுங்க. கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து ரிபல கதர பியா கரமேண்டா ராகி பலபடனா ஷதுருமியா தரபா ராகா தரபியா. ஹல்லேலூயா. துறை தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். துறை தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். துறை தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு ரபல பாபா ஷேகரபா கரபா ரந்தர பந்தர ஹத்தர பாக்கரபா வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார்.
இருள்கள் எல்லாம் கட்டப்படட்டும். குடும்பத்தை அலக்களிக்கிற, குடும்பத்தை அதிகாரப்படுத்துகிற எல்லா அசுத்த ஆவிகள் எல்லாம் அழிவதாக. எங்க மேல ஆளுகை செய்ய துடிக்கின்ற ஒவ்வொரு அதிகாரங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. சாத்தானுடைய சகல வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. எங்களை கண்காணிக்கிற எல்லா சத்துருவினுடைய சகல இஷ்டங்கள், செய்கைகள் எல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய அக்கினியினாலே பட்சிக்கப்படுவதாக. அவைகள் எல்லாம் எரிக்கப்படுவதாக. எல்லா பாதாளத்துக்கு ஓடு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. சாத்தானே, என் குடும்பத்து மேல நீ கண்ணை வைக்காத, என் மேல நீ கண்ணை வைக்காத. அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, நெருப்பு இறங்குவதாக. ஒரு தீ எரிந்து கொண்டு இருக்கிறது, ஒரு மகிமை மூடிக்கொண்டு இருக்கிறது. எங்கு வல்லமை இறங்குவதாக. ரிபாலபா ஷமரமன கபலமதரபியா. ஓ ஜீசஸ், உங்க சத்தம் எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஏதோ சாதாரணமா ஏதோ வந்தோம் போனோங்கிறதுக்காக வரலங்க. இந்த நாளோடு நமக்கு விரோதமானவைகள் தேடி பார்க்க கூடாது. எல்லாம் அழிவதாக, 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 எரிவதாக. பாகால் பிராசிம், பாகால் பிராசிம், பாகால் பிராசிம். சத்ரு தண்ணீர் உடைந்தோடுகிறது போல சிதறுண்டு போனான். ரபாபா கமா சேகே, ராலா ஹடனா சேகே, ருணாமா சேமேனே கேலபடனா. ஜீசஸ், ஜீசஸ். ஓ ரபா கபா ரேபா லபடனமா ஷேமரமன கரா லகந்தரனோ சேகே ரபடனா. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. மூன்றாவது, நான் 13 காரியத்தை எழுதிட்டு வந்தேன். ஆனா நான் ஒரு 3-4 தான் பேச போறேன், சரியா? ஆனா நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6 14 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே வேதம் கூறுகின்றது, ஆளோட்டிகளையும் அவன் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல் இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்கள் வைக்கோலை சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர்கள் மேல் முன்னிலும் அதிக வேலை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்படின்னு எழுதியிருக்கு. தொடர்ந்து நிறைய வசனங்கள் இருக்கு பாருங்க. நமக்கு தெரியும், இந்த ஆவி என்ன தெரியுமா செய்யும்? தேவையில்லாத ஒர்க் பிரஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத வேலை பழுக்களை தேவ ஜனத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேவ ஜனத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, நிறைய நேரம் நீங்க ஆண்டவருக்காக உண்மையா வாழ்ந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நிறைய வேலை வரும், நிறைய வேலை வந்துகிட்டே இருக்கும். உங்க பக்கத்தில் இருக்கிறவன் ஜாலியா உட்காந்துக்கிட்டே இருப்பான். ஜாலியா ஹாய் பாய் அப்படின்னு ஜாலியா உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்க மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. அங்க ஒரு ரிவார்டும் கிடைக்காது. எக்ஸ்ட்ராவா வேலை தான் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ராவா வேலை தான் கொடுப்பாங்க. இது சாத்தானுடைய நயவஞ்சகமான ஒரு காரியம், சாத்தானுடைய நயவஞ்சகமான ஒரு காரியம். ஏன்னா இந்த ராகாப்பின் ஆவி அப்படிப்பட்டது. முதலே போல என்ன செய்யும்? கொடூரமாக தாக்கக்கூடியது. நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க பைபிள்ல எழுதியிருக்கு. எசேக்கியேல் 29:3, எசேக்கியேல் 32:2 வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய முதல ஆகிய இந்த ராகாப்பின் ஆவி என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்க முடியும். பாருங்க, வேண்டாம் வேண்டாம், டைம் ஆயிட்டுங்க, ஏற்கனவே டைம் ஆயிட்டு. சரியா? நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா, இது நம்முடைய நேரத்தெல்லாம் வீணாக்கும்படிக்கு அது என்ன பண்ணும்?
தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கும், தேவையில்லாத வேலை பழுக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீட்டை ஒரு 4 தடவை க்ளீன் பண்ணாலும் 5ஆவது தடவை க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. என்னடா நம்ம எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டீங்கன்னா கர்த்தரை தேடிடக்கூடாதுல்ல, கர்த்தரை தேடிடக்கூடாதுல்ல. அதில் சத்துரு என்ன பண்ணுவான்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான், ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான். இப்போ சத்துரு அழகா நம்ம லைஃப்லலாம் நல்லா அவன் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறான். என்னன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கா, மொபைல் ஃபோனை கையில் கொடு, உட்கார வை, அதையே நோண்டிட்டு அதையே நோண்டிக்கிட்டே உட்காரு. அதுக்குள்ள பார்த்தோன்னா டைம் ஆயிரும், அதுக்குள்ள பார்த்தா டைம் ஆயிரும். பாருங்க, சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நான் நேற்று தினத்தில் ஒரு ஊழியம் செய்கின்ற ஒரு அருமையான சகோதரிக்காக ஜெபித்தேன். எனக்கு தெரிந்த ஒரு அக்கா தான். அவங்க சொன்னாங்க, அண்ணா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ அவர்களுக்காக, அக்கா நான் உங்களுக்கு இன்றைக்கி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, நான் நேற்று தினத்தில் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், அதனால் அங்கேருந்து புறப்பட்டு வருவதற்கு முன்பதாக அந்த அக்காக்காக நான் ஜெபித்தேன். நன்றாக கர்த்தருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அக்கா, எனக்கு நல்ல மிகவும் நெருக்கமானவர்கள். ஆகவே நான் ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது அவர்களால் ஒன்றுமே முடியலை. கடந்த நாட்களில் மாற்றி மாற்றி ஒவ்வொரு ரிப்போர்ட்டு, ஹாஸ்பிட்டல், அது இதுன்னு போயிட்டே இருந்திருக்கிறாங்க. அதான் சொன்னாங்க, நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், எனக்கு ஒன்றுமே முடியலண்ணா அப்படின்னாங்க. சரிக்கா, இன்றைக்கி நான் எப்படியாவது நான் உங்களை சந்திப்பேன், உங்களுக்கு ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரியை சந்தித்து ஜெபிக்க நேர்ந்த பொழுது அந்த சகோதரிக்குள்ளாக இருந்த ஒரு சர்ப்பத்தின் ஆவி அலறிக்கொண்டு வெளியே வர ஆரம்பித்தது. எனக்கே ஷாக் ஆகிட்டு. ஏன்னா எனக்கு அவங்க நல்லா தெரியும், எனக்கு அநேக ஆண்டுகளாக எனக்கு நன்றாக தெரியும். அந்த அக்கா அவ்வளவு தூரத்துக்கு தேவனுக்குள்ளாக காணப்படக்கூடிய ஒரு அருமையான அக்கா. அப்போ அந்த ஆவியக்காக ஜெபித்த பிறகு அந்த அசுத்தாவி வெளியேறினதுக்கு ஆவியானவர் பலமாய் நிரப்பினார். நேற்று தினத்தில் ஒரு புதிய அபிஷேகத்தினால் அந்த அக்காவை தேவன் நிரப்பினார். அதை நிரப்பின பிறகு நான் இங்கே புறப்பட்டு வரும்பொழுது, நாங்கள் ட்ரெயினில் வந்தேன் அங்கே சேலத்துக்கு. நேற்று தினத்தில் ராத்திரி வந்து சேரும் பொழுது, அங்கே கடந்து வரும் பொழுது அந்த அக்கா கால் பண்ணாங்க, அண்ணா இப்போ உடம்பு நல்லா ஃப்ரீ ஆகிட்டுனா, எனக்கு அப்படியே ஒரு புது பலனாக இருக்குது அப்படின்னாங்க. நான் அவ்வளோதான்க்கா, சூப்பர், அப்படியே ஆண்டவரை இன்னும் வைராக்கியமாக ஆண்டவருக்காக செயல்படுங்கக்கான்னு சொல்லி. ஆனால் நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இப்போ கொஞ்ச நாளாக நான் ஜெபிக்காமல் அந்த நேரம் நான் வந்து நிறைய நியூஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் உட்காந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மொபைலை பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே மொபைலை பார்க்க பார்க்க அப்படி ஒவ்வொன்றா உட்காந்து அப்படியே ரீல்ஸை பார்த்து அப்படியே மொபைலுக்கு நான் ரொம்ப அடிக்டடாக மாறிட்டேன்னா, எனக்கு தெரியலை சத்துரு இப்படி உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கிறான்னு எனக்கு தெரியாமல் போயிட்டு அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், சாத்தான் வந்து ரொம்ப தந்திரம் உள்ளவன். சரியா? நம்ம நேரத்தை வீணாக்குவான். சரியா? நேரத்தை வீணாக்குவான், எப்படியாவது நம்மளை பிஸியாக்கணும். எதுக்கு? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார விடாமல் என்ன தந்திரத்தை பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். நம்ம அவன் தந்திரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தந்திரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் நம்ம கிட்ட எவ்வளோ நேரம் இருக்குது, நம்ம எவ்வளோ நேரம் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறோம், நம்ம கர்த்தருக்குள்ளாக எவ்வளோ நேரம் வளர்கிறோம், எவ்வளோ நேரம் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அவைகளை எல்லாம் தூரப்படுத்தி கரெக்டாக ஒரு மொபைலை கையில் கொடுத்துட்றான். உட்கார்ந்தாலே டைம் போகிறதே தெரிய மாட்டேங்க, டைம் போகிறதே தெரிய மாட்டேங்க. என்னோடு கூட வேலை பார்க்குற ஒரு சார்கிட்ட கடந்த நாட்களில் நான் கேட்டேன், அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் அண்ணா நேற்று லீவில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? என்ன பண்ணன்னு எனக்கே தெரிலடா. அவர் கிட்டத்தட்ட 54 வயசு, டேவிட் அண்ணன் வயசு கிட்டத்தட்ட. அவர் சொன்னார், வீட்டில் சும்மா உட்காந்து மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தேன், 2 மணி நேரம் போயிட்டுடா, 2 மணி நேரம் அப்படியே போயிட்டு, இப்படியே நேரம் போயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி அவ்வளோ நேரம் உட்காந்தானே எனக்கே தெரில அப்படின்னு. பாருங்க, பிசாசு நம்ம நேரத்தை திருடிடுவான், நேரத்தை திருடிடுவான், வீணானவைகளை விதைப்பான், களைகளை போடுவான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவரே தேவையில்லாத பிரஷர், என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பு அப்படின்ன உடனே சத்துரு என்ன பண்ணா, இன்னும் வேலையை கொடு, இன்னும் கையில மொபைலை கொடு, இன்னும் எல்லாத்துலயும் அவனை ஈடுபடுத்து, பிஸியா ஆக்கு, கர்த்தர் பக்கத்துல உட்கார விடாத, கர்த்தரை தொழுது கொள்ள விடாத, துதியை செலுத்த விடாத அப்படின்னு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துரு இதே ராகாப்பின் ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, கிரியை செய்கிறது. நீங்க நம்புறீங்களா? சரியா? நம்ம ஞானமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் பைபிள்ல பேதுரு சொல்றாரு, ஆகியால் மோசம் போகாதிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுட்டி திரிகிறான். அப்போ சாத்தானுடைய என்ன தந்திரம் என்ன இருக்கு? யாரை விழுங்கலாம், எப்படி அழிக்கலாம். ஏன்னா அவன் வேலையே திருடன் திருடவும் கொல்லவும் இந்த சர்வீஸுக்கு பிறகு அம்மா நான் கொஞ்சம் இண்டிவிஜுவல் ப்ரேயர் பண்ணலாமா? சரியா? நான் இண்டிவிஜுவல் ப்ரேயர் பண்ண நான் ரெடி. இது வெக்கப்படாம வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் இறங்கி தொடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தருக்கு அது லேசான காரியம். கர்த்தர் இன்றைக்கு கிருபையா இறங்குவார். சரியா? மீட்டிங் முடிஞ்ச உடனே, அதாவது ஆராதனை முடிந்த உடனே ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே உங்கள் வல்லமை இறங்கட்டும்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். என்னதுக்கா? சரி அக்கா உட்காந்துருங்க. கடைசியாக உங்களுக்கு ஜெபம் பண்ணு. அக்கா உட்காருங்க. சரியா? அப்போ பாருங்க, இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே என் டைம் எல்லாம் வீணாக்குகிற இருள்கள் விலகட்டும், தேவையில்லாத ஒர்க் பிரஷர், ஒர்க் லோட் என்னை விட்டு விலகட்டும், நான் உங்களை மகிமைப்படுத்துவதற்கு தடை செய்கிற அத்தனை சூழ்நிலைகளும் என் வாழ்க்கையை விட்டு விலகட்டும். ஜெபம் பண்ணுவோமா? லைஃபே ஃப்ரீ ஆயிரும், லைஃபே பிளசண்டா மாறிடும். ஜெபம் பண்ணுவீங்களா? இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு தேவையில்லாத வேலை பழுக்களை கொடுத்து என் டைம் எல்லாம் விரயமாக்குகிற சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அழிந்து போவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவையில்லாம போட்டு உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கிறாங்களா? இயேசுவின் நாமத்தினாலே அந்த சத்துருவினுடைய கிரியைகள் எல்லாம் புறப்பட்டு வெளியேறுவதாக. ஆவியானவருடைய மகிமை மிக பலமா இறங்குவதாக. தேவ பிரசன்னம் வல்லமையா இறங்கட்டும். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவையில்லாம நான் மொபைல் போன்ல அதிகமான நேரத்தை நான் செலவு செய்ய மாட்டேன் சுவாமி. ஆண்டவரே உங்க மகிமைக்கு விரோதமானவைகள்ல நான் ஈடுபட மாட்டேன் ராஜா. ஆண்டவரே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கும் மகிமை இறங்குவதாக. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியின் பிரசன்னம் பலமா இறங்குவதாக. எல்லா ஒர்க் பிரஷர் ஆண்டவரே உங்க கூட உட்கார முடியாதபடிக்கு ஆண்டவரே தடுமாற்றத்தை கொடுக்கிற அத்தனை இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் வெளியேறி போவது.
நடத்தப்பட எடுத்து செல்லப்பட தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக, ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக, ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக, ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. எல்லா வலு சர்ப்பங்கள் எரிகிறது. எல்லா வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை கர்த்தருடைய ஆவியானவர் வதைக்கிற வேலை இதுவே. எல்லா இருள்கள் வெளியேறி போ, குடும்பங்களை விட்டு வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது, அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி பற்றி பிடிப்பதாக, அக்கினி வல்லமையாய் பாய்வதாக, எங்கும் நெருப்பு பாய்வதாக, எங்கும் மகிமை இறங்குவதாக. ஒரு தீ இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தேவையில்லாத வேலை பழுக்கள் வெளியேறி போ, வெளியேறி போ, வெளியேறி போ, வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானே உன் சகல வல்லமைகள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே செயலற்று போவதாக, செயலற்று போவதாக, செயலற்று போவதாக. நெருப்பு பற்றி பிடிக்கட்டும். மாகபோ ஷேகபா. அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த தேவையில்லாத அழுத்தங்கள், இந்த தேவையில்லாத பிரச்சனைகள், இதற்கு பின்பதாக இருந்து செயல்படுகின்ற எல்லா அசுத்தாவின் வல்லமைகள், எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம், எல்லா இந்த ராகாபின் ஆவிகள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையினாலே, கர்த்தருடைய பட்டயத்தினாலே இந்த காலை வேளையிலே, இந்த பகல் வேளையிலே எரிக்கப்படுவதாக, துண்டிக்கப்படுவதாக, துண்டிக்கப்படுவதாக, துண்டிக்கப்படுவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. கடைசியா நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வேகமா நான் சொல்லி செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20 போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே காக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். பாருங்க, இந்த ஆவி என்ன தெரியுமா செய்தது? எதிர்கால சந்ததியினரை அழிப்பதற்காக தீவிரமாய் செயல்பட்டது. எதிர்காலத்தில் ஒரு சந்ததியே எழும்பக்கூடாது, தேவ ஜனம் எழும்பக்கூடாது என்பதில் கவனமா இருந்தது. முளையிலேயே கிள்ளி எரியணும் அப்படின்னு சொல்லி இந்த சாத்தானுடைய ஆதிக்கம் என்ன செய்தது என்றால் மேலோங்கி காணப்பட்டது எகிப்து தேசம் எங்கும். அதை நைல் நதியில தூக்கி போட்டாங்க. ஏன்னா நைல் நதி முழுவதுமாக முதலையினால நிரப்பப்பட்ட நதி, முதலையினால நிரப்பப்பட்ட நதி. தூக்கி போட்டு தங்களுடைய தெய்வத்துக்கு, இந்த ராகாப்புக்கு அதை ஒரு படையலாக படைக்கணும் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசினாங்க, பலி செலுத்தினாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேச மகளுக்காக நான் ஜெபித்தேன். இப்பொழுது அவள் நீட்டுக்காக அவள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாள். அவளுடைய பெற்றோர் நல்ல தெய்வ பக்திக்குரியவர்கள். அவளுடைய சரீரத்தில் மிக பலவீனம், என்னன்னே தெரில. ஒவ்வொரு பகுதியிலும் ஹாஸ்பிட்டலில் வைத்து வைத்து பார்க்குறாங்க, ஒன்றுமே இதாகலை. அப்போ அவங்க அந்த குடும்பத்தார் தொடர்பு கொண்ட பொழுது நான் ஜெபிக்க நேர்ந்தது. ஜெபிக்கும் பொழுது அந்த அசுத்தாவி அலறிக்கொண்டு வெளியே வந்தது, அந்த மகளுக்குள்ளாக இருந்து. அது பெரிய விஷயம் இல்லை, அது சொன்ன காரியம்தான் ரொம்ப பயங்கரமானது. நான் கேட்டேன், யார் ஒன்று அனுப்புனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அது கூறினது கந்தன் அப்படின்னு சொல்லி. உடனே நான் அந்த அக்காவை பார்த்து கேட்டேன், யாருக்கா கந்தன்னா யார் அப்படின்னு கேட்டேன். என்னுடைய பெரியப்பா பையன்,
அவர் தான் ஆரம்ப நாட்கள்லேருந்து எங்கள் மேலே ரொம்ப பொறாமையாக இருந்தார், அவராக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், எத்தனை வருஷமாக உள்ளுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது சொன்னது 17 வருஷமாக இருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு வயசு 17. எனக்கு ஷாக் ஆகிட்டு, ஷாக் ஆகி நான் கேட்டது என்னென்னா, பிறந்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து இவளால் நாங்கள் பட்ட பாடுக்கு அளவே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் போகும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் நிம்மதியே இல்லாமல் ஆக்கிட்டு இருந்தது. எங்களுக்கு இவ்வளோ நாள் இதான் பிரச்சனைங்கிறது எங்களுக்கு தெரியலை. இப்போ தான் எங்களுக்கு தெரியுது இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு திட்டம் போடுவான். எதிர்கால சந்ததியினருக்கு விரோதமாய் எங்கே அடித்தா எங்கே வலிக்குங்கிறது நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அவன் கதையை முடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். என கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 59:21. எடுங்க பார்ப்போம். ஏசாயா 59:21 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு வேத வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஏசாயா 59:21. உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உன் பிள்ளை மேலே, உன் பேர பிள்ளை மேலே, உன் எதிர்கால சந்ததியினர் மேலே, சந்தானத்து மேலே என் ஆவியை நான் ஊற்றுவேன், என் ஜீவ வார்த்தையை வைப்பேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அருமையானவர்களே, கடந்த 20ஆம் தேதி அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள், உங்களுக்கு தெரிந்திருக்கும், சரியா? தெரியும்ல? அவங்களுக்கு 80வது பேர்த்டே. ஆகவே நான் காலையில் கால் பண்ணேன். நான் அன்றைக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் இந்த வசனத்தை தான் காட்டினார். காட்டின உடனே அவர்களுக்கு கால் பண்ணி பேசினேன். அங்கிள் எப்படி இருக்கீங்க, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணேன். க்ரீட் பண்ணும் பொழுது நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் அவங்கக்கிட்ட பேசும் பொழுது, அங்கிள் நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஏசாயா 59:21 காட்டுகிறாருன்னு உடனே அவர்களுக்கு ஒரே சிரிப்பு. சிரிச்சுட்டு அவர் சொன்னார், என் பேரன் பிறந்திருக்கிறப்போ நல்லா தூங்கிட்டு இருந்த என்னை கர்த்தர் தட்டி எழுப்பி சொன்ன வசனம்டா அது அப்படின்னாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வசனத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சுதந்திரிக்கணும். ஆமென். சத்துருக்கு இடமே கொடுக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் மேலே நான் நெருப்பு இறங்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் எல்லாம் சமாதானமாக இருக்கணும். நம்முடைய காலங்கள் எல்லாம் சமாதானமாக இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளும் சமாதானமாய் கர்த்தருடைய மகிமைக்காக நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? அதுக்கு விரோதமாய் கிரியை செய்ய எழும்புகிற, எதிர்கால சந்ததியினருக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சாத்தானுடைய சேனைகளை உடைக்கணும். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். நீங்க எவ்வளவு வைராக்கியமா பைபிளை தூக்கிட்டு அலையறீங்க, உங்களை விட பல மடங்கு உங்க பிள்ளைகள் இருக்க வேண்டாமா? வரணும், வருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன தெரியுமா? உங்க சபையில் நீங்க கடந்து சென்று டிராக்ஸ் ஊழியம் பண்றீங்கன்னு சொல்லி, நீங்க கடந்து சென்று ஹாஸ்பிட்டலுக்கு கடந்து சென்று ஊழியம் பண்றீங்கன்னு கேட்ட உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா. கடந்து செல்கிறவர்களுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தயவு செய்து கடந்து செல்லாதவங்களும் கண்டிப்பாக கடந்து போங்க. ஹல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு மணி நேரம் கர்த்தருக்காக கொடுக்கறது தான் பாக்கியங்க. அதை விட என்னங்க வாழ்க்கை? நம்ம என்ன பெருசாக சாதிச்சிட போகிறோம்? கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணிட போகிறோம்? கர்த்தர் கொடுத்த ஒரு சில வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்துவோம். ஆமென், ஆமென்,
ஆண்டவருக்காக வாழுவோம். பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியா இருக்கும். ஆமென். ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கி வருவார். கர்த்தரின் அபிஷேகம் இறங்கி வரும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஏறக்குறைய ஒரு 12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் உசிலம்பட்டியில் மதுரையில் நான் ஊழியத்துக்கு கடன் சென்றேன். அந்த நாளில் தேவனுடைய மகிமை என்னை மிகவும் பலமாய் நிரப்பி இருந்தது. அநேகரை கர்த்தர் கடைசியாக விடுதலை கொடுத்தார். பிசாசினுடைய போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவித்தார். ஒரு சின்ன 6th படிக்கிற பிள்ளைய என்னால் பிடிக்க முடியல. அவளுக்குள்ளாக காணப்பட்ட அசுத்தாவியை என்னால் பிடிக்க முடியல. நான் வழக்கமாக நினைப்பேன் நான் ரொம்ப பலசாலின்னு. ஆனால் அன்னைக்கு தான் தெரிஞ்சது நமக்கு ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா என் கையையே அதை அப்படி திருப்பி விட்டுட்டு, ஆளு சுல்லா மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த லேகியோன் அசுத்தாவி பிடித்தது போல தான். அவன் சங்கிலியெல்லாம் பிச்சுட்டு வந்துட்டான். ஆளு உள்ளுக்கு நோ இன்டேக், ஆனால் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தது பாருங்க. அதே மாதிரி கையை பிடிக்குது. 4 பேர் சேர்ந்து பிடிக்கிறாங்க. எல்லாம் 4 பேரையும் தூக்கி போட்டுட்டு அப்படி இழுக்கு. அவ்வளவு அக்ரஸிவா காணப்பட்டது. அது சொன்ன காரியம் என்னை ரொம்ப அசைத்தது. அது சொன்னது, என் திட்டத்தெல்லாம் உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி கத்துச்சு. நான் கேட்டேன், என்னடா நான் உன் திட்டத்தை உடைச்சேன்? ஏன்னா எனக்கே தெரியல உடைச்சேன் அப்படின்னு. டேய், இவளை நான் ஒரு பெரிய பிள்ளை ஆக்க விடாம நான் தடை பண்ணணும். இவளுக்கு எதிர்காலமே இருக்கக்கூடாது, இவளுக்கு குழந்தை பாக்கியமே கொடுக்க கூடாது, குடும்ப வாழ்க்கையே இருக்கும். அவ படிக்கிறது என்னது, 6th ஆரம்பு படிக்கிற பிள்ளைய பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். அது சொன்னது அவ்வளவு அக்ரஸிவா சொன்னது. அருமையானவர்களே, நான் அதை பார்த்து கேட்டேன், இன்னைக்கு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி அது கத்திட்டு அது சொன்னது என்னன்னா, என் வல்லமெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு கத்தினது. நான் கேட்டேன், எப்படி வல்லமா அழிஞ்சு போச்சு? சிறப்போ ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருவார், உங்க பிள்ளைகள் மேல இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். எனக்கே மறந்துட்டேன். அப்பதான் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நிமிஷமே எனக்கு மறந்து போச்சு. என்னடா பிரசங்கம் பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ தானடா சொன்ன சந்ததி மேல சந்தானத்து மேலாம் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு. ஐயோ, அக்கினி என்னை எரிச்சுட்டே, என் திட்டம்லாம் உடைஞ்சிட்டே அப்படின்னு கத்துச்சு. ஹல்லேலூயா. அது அப்படியே வெளியேறினது. இன்றைக்கு அவள் நல்ல ஒரு வாலிப பிள்ளையாக மகளாக இருக்கிறாள். நான் கடந்த ஆண்டில் அங்கே கடன் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைகளாக இருக்குது. அதை பார்த்த உடனே தான் தெரிஞ்சுது நமக்கு வயசாகிட்டே போகுதுன்னு. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக, மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது அவ்வளவு இன்பமாக இருந்தது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எதிர்கால சந்ததியினருக்காக கவனமாக ஜெபிக்கணும். நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைகள் ஒருவேளை அடங்காமல் இருக்காங்களா, கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. கர்த்தரின் ஆவியானவர் நீர் பொறுப்பெடுப்பீராக. கர்த்தர் அழகா நடத்துவார் நம்ம பிள்ளைகள் எல்லாம். ஜோமனுமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே ஒரு விஷயம் யாவரும் எழுது நின்று. அன்றைக்கு எருசலேம் வீதியில வேதனை நூடாக கடந்து சென்ற தேவகுமாரன், எருசலேம் குமாரத்திகளே, நீங்க எனக்காக அழாம உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக. பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்காக அப்படி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆவியில போராடி ஜெபம் பண்ணுங்க. என் எதிர்காலத்தை பாழாக்கும்படியாக சாத்தானே நீ என்னென்ன திட்டம்லாம் வைத்திருக்கிறாயோ, என் எதிர்கால சந்ததியினருக்கு விரோதமாக நீ என்ன சேதத்தை கொடுக்க நீ போராடி கொண்டு இருக்கிறாயோ, அவைகள் எல்லாம் எறிவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு பாடலை பாடும் பொழுது யாரும் பாட்டு பாட வேண்டாம். ஆனால் நீங்கள் உங்கள் சத்தம் என் பாடலின் சத்தத்தை விட அதிகமாக இருக்கணும். நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பில் பாதராதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பில் பாதராதே. கண்மணி போல் காக்கும் கரங்களால்
உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாரே. சொல்வோமா? எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே, இன்று தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவே தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே, இன்று தாங்கும். கர்த்தருடைய வல்லமை பலமாய் மூடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவர் மீது மிக பலமாய் எழுந்தருள்வாராக. இன்றும் ரேபாலபோ ஷேமரனாதரனா சேகே ராகாலாந்தரவியாதரபா நாமமே. Let the power of the Holy Ghost அப்படியே மூடுவாராக. தேவ பிரசன்னம் பலமாய் மூடுவதாக. ஓரிபாலபோ ஷேகரலாதிரினியா. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பாதராதே. உன்னை நோக்கும் எதிர்கால சந்ததியினர் மீது கண்ணை வைக்கிற பொல்லாத ஆவிகளே முன்னில் பாதராதே. குறைத்தனம் பண்ணுகிற கீழ்ப்படியாமை ஆவிகள் வெளியேறி போ. முரட்டாட்டங்கள் சிறு பிள்ளைகளை விட்டு வெளியேறு. எதிர்கால சந்ததியினரை பாழாக்க துணிந்து கொண்டிருக்கிற வலு சர்ப்பங்கள், ராகாபின் ஆவிகள், பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக செயல்படுகின்றவைகள் எல்லாம் எரிக்கப்படுவதாக. அக்கினி விழுந்து கொண்டிருக்கிறது, அக்கினி விழுந்து கொண்டிருக்கிறது. தேவ மகிமை இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக. கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னம் ஒவ்வொருவர் மீது பலமாய் இறங்குவதாக. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் கதறுவோமா? ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஒரு புதிய பலன் இறங்குகிறது. உன் மேல் இருக்கிற என் ஆவியோ, நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் உன்னை விட்டு உன் பிள்ளைகளை விட்டு உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை விட்டு விலகாது இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நான் அவர்களோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் இறங்கும். எல்லா பலவீனங்கள் வெளியேறி போ. சாத்தானே வெளியேறி வா. வயிற்றில் கிரியை செய்கிற அத்தனை அசுத்த வல்லமைகள், அசுத்த ஆவி கிரியைகள், எல்லா மாந்திரிகங்கள் எல்லாம் எரிந்து வெளியேறுவதாக. ரபலபோ ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஆராதனை, எங்க துதி, எங்க ஸ்தோத்திரம், எங்க நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஒரு மகிமை பலமாய் மூடுவதாக, ஒரு பலத்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மீது அக்கினி நெருப்பாய் இறங்குகிறது. அக்கினி பலமாய் பாய்வதாக, அக்கினி பலமாய் பாய்வதாக. எங்கு வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது, எங்கு நெருப்பு இறங்குவதாக, விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை குறித்து சத்ருவே நீ வைத்த ஒவ்வொரு கலைகளிலும் கர்த்தருடைய நெருப்பு பற்றி பிடிப்பதாக. எங்கு வல்லமை இறங்கட்டும், எங்கு வல்லமை இறங்கட்டும். ஹalleluya. கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. புதிய பாஷைகள் இறங்குகிறது, புதிய கிருபைகள் இறங்குகிறது, வல்லமை இறங்குவதா. பற்றி பிடிப்பதாக. மகிமை 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 அத்தனை பேரை அலங்கரிக்கிற கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னம் பலமாய் பாய்வதாக. Release your anointing, Lord. Release your anointing. 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 ஒவ்வொருவர் மீது தெய்வீக வல்லமை பாய்கிறது. இந்த நாளிலிருந்து தரிசனம் பார்ப்பார்களாக, சொப்பனங்கள் உண்டாவதாக. கர்த்தருடைய அக்கினி அத்தனை பேரை மூடுவதாக. எங்கு வல்லமை இறங்கட்டும். ஒரு புதிய வல்லமை நிரம்புகிறது, ஒரு புதிய அபிஷேகம் இறங்குகிறது, புதிய பாஷை இறங்குகிறது. ஹalleluya. நல்ல வாயை திறங்க, நல்ல வாயை திறங்க. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எங்கு வெளிச்சம், எங்கு வெளிச்சம், அத்தனை இருள்களிலும் வெளிச்சம் இறங்குகிறது. எல்லா மரண ஆவிகள் வெளியேறு, எல்லா யூட்ரஸ் சம்பந்தமான பலவீனங்கள் வெளியேறு, எல்லா பீரியட்ஸ், irregular periods வெளியேறு. சாத்தானே வெளியேறு, குருட்டு ஆவியே வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியத்தை கெடுக்கிற பொல்லாத சர்வமே வெளியே வா. திருமண தடைகள் வெளியேறி வா. தரித்திரத்தின் ஆவி வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி மாரபா கபா ரேலாடனா சேகே ஓரபா கபா ரூலபா ஷகரனா ரேரடினா. தீ பற்றி எரியட்டும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இப்போ ஆவியானவருடைய அபிஷேக தைலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டாம். என்ன உங்க வரங்களால நிரப்புங்க, என்ன உங்க கனிகளால நிரப்புங்க. என்ன பார்க்கிறவங்க ஏசப்பா உங்களை பார்க்கணும், உங்களை வெளிப்படுத்தக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. ஆண்டவரே, இந்த பட்டணத்துல வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு பெரிய கூட்டம் உண்டு, எங்கள் தேசத்தில் உண்டு. என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும். வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ணாதீங்க. என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என் வாழ்க்கை ஒரு சாதாரணமான வாழ்க்கையாக அல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறட்டும். என்னை பிரயோஜனப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நான் உமக்காக எழும்பணும், ஒவ்வொரு நாளும் நான் உமக்காக செயல்படணும். ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படணும். ஆண்டவரே, நீங்க மகிமைப்படணும் அப்பா. பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய தேவனே, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே, என்னில் நீர் எழுந்தருளுவீராக, என் மூலமாய் நீர் எழுந்தருளுவீராக. வாய்களை திறந்து கதறுங்க, ஆசை ஆசையா கேளுங்க. அபிஷேக தைலம் இறங்குகிறது, ஒரு புதிய பலன் இறங்குகிறது, ஒரு நெருப்பு இறங்குகிறது. தாங்க முடியாத அக்கினியின் வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்குகிறது. ஹalleluya, ஹalleluya. ஆவியின் மழை இறங்குகிறது. புதிய புதிய வல்லமை, புதிய புதிய ஆவிக்குரிய அனுபவங்கள் இறங்குவதாக. தேவ பிரசன்னம்
பிரசன்னம் எங்கு மூடிக்கொண்டு இருக்கிறது. தேவ வல்லமை அத்தனை பேரை நிரப்புவதாக, அத்தனை பேரை நிரப்புவதாக, அத்தனை பேரை நிரப்புவதாக. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya. அபிஷேக நதி, ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு. அது ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அந்த நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுவதாக, ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்து பாய்வதாக. மா கபோ ரெபலாபா. ஓ ஜீசஸ் ரெபலாபடனமா. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. மாகலா கரமோசேலூயா நேபலபடனமா கனா கந்தரனியா கரினேசி. அத்தனை ஆவிகள் எரியட்டும், அத்தனை கசப்புகள் வெளியேறி போகட்டும், அத்தனை அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். இச்சையின் ஆவி வெளியேறி போ, சாபங்கள் வெளியேறி போ இயேசுவின் நாமத்தினாலே. அடிமைத்தனங்கள் வெளியேறு, அடிக்ஷன்ஸ் வெளியேறி போ இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நமக்கு கொடுத்த சபைக்காக, அருமையான பாஸ்டர் அம்மாக்காக, அவர்களுடைய பிள்ளைகள், குடும்பங்கள், இந்த ஊழியத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னும் தரிசனங்கள் நிறைவேறட்டும். இன்னும் நீர் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரே எங்களுக்காக இந்த சபையை கொடுத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் அனுதினமும் மிகுந்த களிகூறுதல் உண்டாவதற்கு எங்க சபையை பயன்படுத்தும், எங்களை பயன்படுத்தும். எங்களுக்குள்ளாக நீர் பெருகும், நீர் பெருகும். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே, நாங்கள் அப்பிரயோஜனம் உள்ளவர்கள், கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். தேவரே, நீர் உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இன்னமும் மகிமைப்படுத்தும்படியாக, இன்னமும் நீர் மகிமைப்படும்படியாக உம்மையே உயர்த்துகிறோம் அப்பா. துதி உமக்கே, துதி உமக்கே. இந்த நாள் நம்முடைய மத்தியில் வந்து சாட்சிகளை கொடுக்கவும், கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கவும் வந்ததான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்முடைய சபையின் சார்பில் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவாராக. திரள்கொட்ட ஜனங்களை தேவனுக்கென்று ஆதாயம் பண்ணத்தக்கதாக நம்முடைய இந்திய தேசத்தின் பல பகுதிகளிலும் கடந்து சென்று தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரங்களாய் கர்த்தர் அவங்களை தொடர்ந்து பயன்படுத்த
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெபிக்க நம்முடைய முழங்கால்கள் அவைகளுக்காக முடக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெபிக்க இந்த நாட்களில் தீர்மானம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அநேக ஊழிய ஸ்தாபனங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து கடந்த நாட்களில் விசுவாணி ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்பது மட்டுமல்ல, நம்ம சில தேவைகளையும் சந்திக்கதான ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டோம். ஆனாலும் இடைப்பட்ட கொஞ்ச வருடங்களாக அந்த காரியங்கள் நிறுத்தப்பட்டது. மீண்டுமாக கர்த்தருக்கு சித்தமானால் இந்த விசுவாணி ஊழியங்களுக்காக பொருளாதார ரீதியாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் தொடர்ந்து செயல்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஊழியங்களை செயல்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவனுடைய ஆவியினால் நிரப்ப வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க, சபைகளாய் ஜெபிக்கும் போது தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். ஜெபம் இல்லாவிட்டால் மாற்றத்தை நாம் பார்க்க முடியாதாகவே அப்படிப்பட்டதான ஜெபத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் தானே தொடர்ந்து செயல்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த கிருபை நிறைந்த எங்கள் பிற்பரலோக பிதாவே, பரிசுத்தமானவரே, மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா பணித்தல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர சாட்சிகளை நாங்கள் கேட்கவும் ஆண்டவரே. ஏசப்பா தேவனுக்காக தீவிரமாய் செயல்படுகிறதான சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கவும் கேட்கவும் ஆண்டவரே. கர்த்தர் மட்டுமாய் உதவி செய்தீரே, மக்கள் நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து தேவனுடைய கரத்தபடி பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திர தேவன் கர்த்தாவே கொடுத்ததான பொறுப்புகளை உண்மையோடு உத்தரவாதத்தோடு செய்து கர்த்தாவே திரள் கொட்ட ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ரட்சிப்புக்கு ஆண்டவரே விடுதலைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நேரெடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்திய தேசம் கர்த்தருக்கு சொந்தமாக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே சபைகள் ஒன்று கூடி ஜெபித்து கர்த்தாவே ஒரு எழுப்புதலுக்கு ஆண்டவரே காரணமாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபை அதில் ஆண்டவரை இணைந்து செயல்படுக கர்த்தாவே படத்தக்கதாய் இன்னும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் தீவிரமாய் செயல்பட பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எதிராய் வருகிற ராகாப்பின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஜனங்களை குறித்ததான பயத்தை உண்டு பண்ணுகிறதான அதிகாரங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் மூலமாய் கர்த்தாவே இன்னும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் அவர்களுக்குள்ளாக இருக்கிறதான எல்லா பயத்தின் ஆவிகளை கர்த்தர் எடுத்து பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஜனங்கள் ஆண்டவரே வளர்ந்து பெருக கூடாதபடி கர்த்தாவே அவர்களை ஒடுக்கி ஆளுகை பண்ணுகிற எல்லா எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் தேவ ஜனங்கள் பெருகினார்கள் ஆண்டவரே. அந்த பெருக்கம் இந்த நாட்களில் இந்த தேசத்தில் உண்டாகும்படி உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விரோதமாய் செயல்படுகிறதான ராகாபின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அதிக வேலை பழுக்களை கொடுத்து ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். தேவனை தேடக்கூடாதபடி கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி ஆண்டவரே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கூடாதபடி ஜெபிக்க கூடாதபடி ஆண்டவரே வேத வசனத்தை தியானம் பண்ண கூடாதபடி கர்த்தாவே என்னுடைய நேரங்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர வேலைகளை கொடுத்து தட்டை பண்ணுகிற பிசாசனுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தருக்காக தேவ சமூகத்தில் எழும்படியாய் ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே வேத வசனத்தை தியானம் பண்ணும்படியாக ஆண்டவரே எங்களுடைய நேரங்களை வீணான காரியங்களை செயல்படுத்த கூடாதபடி ஆண்டவரே பிசாசு கொண்டு வருகிற தந்திரமான செயல்பாடுகளுக்கு கர்த்தாவே நாங்கள் இணங்காதபடி ஆண்டவரே கர்த்தரங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவ ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர 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 கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர சந்ததிகளை அழைக்கும்படியாக ஆண்டவரே அப்பா அவருடைய திட்டங்கள் செயல்படாமல் போகட்டும் ஆண்டவரே. சந்ததி சந்ததியாய் கர்த்தரை சேவிக்கிற ஜனமாய் மாறி ஆண்டவரே இந்த சந்ததிகளுக்கு விரோதமாக சத்துருவாகிய சாத்தான் எடுக்கிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால செயல்படாமல் போகட்டும் ஆண்டவரே. ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்க சந்ததிகளை தேவனுக்கென்று உருவாக்கப்பட ஆண்டவரே சந்ததிகள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் எழும்ப ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம்
பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராகாபனுடைய ஆவிகள் ஆண்டவரே சபைகளுக்குள்ளாக கிரியை செய்யக்கூடாதபடி பரிசுத்த ஆவியான ஆண்டவரே சபையை நீர் வேறு எடுத்து பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆவியான கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியர்களோடும் கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தட்டை பண்ணுகிற போராடுகிற எல்லா சபிக்கப்பட்ட சத்துருடைய வல்லடிகளும் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும் கர்த்தாவே. கர்த்தர் சபையை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வல்லபெரும் காரியங்களை நீ செய்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்தில் முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருந்து வழி நடத்தி காப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் நடக்கிறதான இந்த சங்கீதத்தோட ஜெபங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்குறேன். இன்றைக்கு சாயங்காலம் நடக்கிறதான கைப்பறுதி ஊழியங்கள் மற்றும் சாயங்காலம் நடக்கிற மரப்பறை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கவும் செயல்பட உங்களை அன்பாக